Glad to meet you all. இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன் அண்ட் கிறிஸ்டல் ஹீலிங். ஜெம்ஸ்டோன் அண்ட் கிறிஸ்டல் ஹீலிங் வந்து இது புதுசா உருவானதல்ல. இது பழைய காலங்கள்ல எல்லாராலும், ராஜாக்களாலும், பல மக்கள்களாலும் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி யூஸ் செஞ்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்மளோட எகிப்து மக்கள்கள் இதை வந்து ஃபேஸுக்கு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் கற்கள்கள் எப்படி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா, பல காம்பினேஷன் ஆஃப் மினரல்ஸ் வந்து ஒரு அழகான கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல எனர்ஜிஸ் இருக்கு. ஒரு எனர்ஜியுமே வந்து டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து மக்கள்கள் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபேஸுக்கு ஒரு பியூட்டி என்ஹான்சரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம நல்ல ஒரு ஸ்கின் வந்து டேன் ஆகாம, ரிங்கிள்ஸ் வராம, சாக் ஆகாம இருக்கிறதுக்காக அவங்க கற்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சீன மக்கள் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வளர்ச்சிக்கு, அவங்களோட வளர்ச்சி, அதாவது நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்காக பல கற்கள் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சீன மக்கள் ரொம்ப விரும்பினது ஜெட். ஸோ ஜெட் என்ற ஒரு கற்கள் அது ஆரோக்கியத்தையும் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். ஸோ இந்த கற்கள் போலயே எகிப்து மக்கள்களும் அவங்க ஜேடு, லாபிஸ் லசுலி, டர்காய்ஸ் இது எல்லாமே அவங்க அழகுக்காக, அழகு சாதனத்துக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகு சாதனத்துக்காக அவங்களோட கை வச்சோ அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்களா. அவங்க வந்து ஸ்டோன்ஸ் வச்சு என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. லைக் குவாஷா. நான் ஆல்ரெடி நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா, எங்களோட ஹீலிங்ல குவாஷாஸ் அது நாங்க நிறைய யூஸ் பண்ணுவோம் ஃபேஸுக்கு. ஸோ எங்களோட ஹீலிங் வித்தவுட் கெமிக்கல்ன்றதுனால இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி அந்த என்ஹான்ஸ்மெண்ட் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு அந்த குவாஷாஸ் தேவைன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வார்லயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ல என்ன பயன்பாடு தேவைப்பட்டிருக்கும், நம்மளோட கிறிஸ்டல்ஸ்ல வந்து அவங்க மோதிரமாவோ, கத்தியாவோ, கைப்பிடி போல அவங்க அந்த ரத்தினங்களை பதிச்சிருக்காங்க. ஏன் பதிச்சிருக்காங்கன்னா ஒரு தைரியம், ஒரு வீரம் கொடுப்பதற்காக அதை வந்து செஞ்சிருக்காங்க. சோ அந்த தைரியம், பாதுகாப்புன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஓகே இந்த கிறிஸ்டல் என்கிட்ட இருக்கு, எனக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு என்ற எண்ணத்துக்காக இத வந்து ஏற்பாடு பண்ணி அந்த ரத்தினங்களை அதுல பதிச்சு அவங்க போரிடம் போயிருக்காங்க. சோ அப்போ பல வெற்றிகளை கண்டிருக்காங்க. இந்த ரத்தினங்கள் இது யூஸ் பண்ணினோம் நமக்கு வந்து பல வெற்றிகள் தரும். அது போல அவங்க நிறைய அதுல வந்து செஞ்சிருக்காங்க. அதிகமான அதுல ஒரு பெனிஃபிட்ஸ பார்த்திருக்காங்க. சோ மெயினா வீரத்திற்கும் சக்திக்கும் ரொம்ப முக்கியமானது ரூபி. ரூபி வந்து டைகர்ஸ் ஐ அண்ட் இதோட ரூபியோட இது வந்து ரொம்ப ஒரு வீரத்தை கொடுக்கும். ஓகே, அதுவே சக்தி நிலை ரொம்ப அதிகம் உள்ளது ரூபி. இது எல்லாருக்கும் சூட் ஆகாது. எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட் நான் சொல்றதுனால எல்லாருமே எடுத்து எல்லா கிறிஸ்டல்ஸும் எடுத்து போட்டுக்க முடியாது. ஒரு கிறிஸ்டல் காம்பினேஷன் ஒரு ஆராக்கு சேஞ்ச் ஆகும், ஒரு பர்சனுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அது போல எல்லாருக்குமே எல்லா டைமண்ட், எல்லா ரூபீஸ் எதுவுமே செட் ஆகாது. ஸோ ஒருத்தவங்களையும் அதை கணிச்சு அது ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கணிக்கும் போது நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த டைகர்ஸ் ஐன்னு சொல்றது வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. ஸோ ரூபி, டைகர்ஸ் ஐ எல்லாமே நம்மளோட வாருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட நல்ல ஒரு அந்த காலத்துல அதெல்லாமே வச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மெடிடேஷன், அந்த கோயில் ரீதியா, அதாவது ஸ்பிரிச்சுவல் ரீதியா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அமித்தஸ்ட்ன்ற ஒரு கற்கள் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலேஷன்ஷிப்க்கு டைகர் ரோஸ் குவாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது போல பல கற்கள் பல எனர்ஜிஸ் கொடுக்கும். அந்த எனர்ஜி எல்லாமே நமக்கு எது தேவையோ, எந்த இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் அண்ட் கிறிஸ்டல் ஹீலிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நார்மலி ஜெட் ஸ்டோன் உங்க கையில இருக்கு, அது எந்த யாருக்கு வேணா செட் ஆகும். அண்ட் சில ஜாதகக்காரங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட வேண்டாம். பட் ஹீலிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாடியில ஏதோ பெயின் இருக்கு, நம்ம முட்டுல ஒரு பெயின் இருக்கு என்ன பாத்தீங்கன்னா, நீ பெயின் இருக்குன்னா நீல கொஞ்ச நேரம் அதை வச்சீங்கன்னா
கொஞ்சம் உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால அதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டோன்ஸ்க்கு ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி தட் இஸ் விச் கனெக்டட் வித் தி ஆர்கன்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும், நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது யார் யாருக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த கற்கள் சேரும், எந்த ராசி நட்சத்திரம். இப்போ உங்களுக்கு ராசி நட்சத்திரம் இல்லாம லக்னங்களும் இருக்கிறது இல்லையா? சோ அதுல ஏதாவது நீச்சம் எப்படி ஏதாவது இருக்குது, உச்சம் ஏதாவதுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க உங்க அஸ்ட்ராலஜர் கிட்டயும் கேட்டுக்கலாம். சோ இல்லைன்னா எங்க கிட்டயும் நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட கற்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தின நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அதை பேஸ் பண்ணி நீங்க உங்க கிறிஸ்டல்ஸ்லாம் என்ன, கிறிஸ்டல்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம்ன்றத டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நீங்க உங்களோட யூசேஜை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸுக்குமே ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு. அந்த எனர்ஜி லெவல் பேஸ் பண்ணி தான் நமக்குமே அதோட ரெமெடி கிடைக்கும். ஸோ 100% உங்களோட ரிசல்ட்ஸ் எதுவுமே நீங்க கிறிஸ்டல் நம்பி இருக்க முடியாது. நீங்க எஃபர்ட் போட்டாதான் உங்களுக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதோட எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்க. இப்ப ஜாப்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ தடை இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு கிறிஸ்டல் சஜஸ்ட் பண்றோம்னா அதுக்கு நீங்க எஃபர்ட் போட்டு இருக்கணும். முன்னாடி போடாம நீங்க ஏதாவது நீங்க இதுவே செஞ்சிடும், இட்ஸ் நாட் அ மேஜிக். ஸோ இட் வில் நாட் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட். ஸோ நீங்க உங்களோட எஃபர்ட் போடுங்க, அதுக்கு இது அந்த பயன்பாட்டுக்கு அது ஹெல்ப் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு தான் போடணும். அப்படி இல்லை எனக்கு ரஃபா என் லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும், ஜஸ்ட் ஐ நீட் சம் மணி, லிட்டில் மணி அப்படின்னா நீங்க அதுக்கான இது போட்டுக்கலாம். சிட்ரின் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி அதிகமான கற்கள் இருக்கு நம்ம மணி ரிலேட்டடா, அதை பத்தி பேசுவோம். ஒரு ஒரு மணிக்கும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் என்னென்ன கற்கள் வேணும்ன்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதை பேஸ் பண்ணி நீங்க பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். நன்றி.